நாளை மறுநாள் மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு மழைப்பொழிவு எந்தளவிற்கு இருக்கும், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தமிழகத்தில் தற்போது மழைப்பொழிவு எந்த அளவிற்கு இருக்கும்? இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் உருவாகிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவு எந்த அளவிற்கு தமிழகத்திற்கு இருக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில், தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. 2 நாளாக அவலாஞ்சி, நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சியில் 30 சென்டிமீட்டருக்கு மழைக்கு மேலே பதிவாயிட்டு இருக்கு. இது தற்போது மத்திய இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால பருவமழையில் நல்ல ஒரு வீரியம் இருக்கு, அதனால மழை பெஞ்சிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் நீங்க சொன்ன மாதிரி மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கிட்டத்தட்ட அதே பாதையில தான் மத்திய இந்திய பகுதியை நோக்கி செல்லக்கூடும். அதனால தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி பகுதிகள், அதே மாதிரி மேற்கு கரையோர பகுதிகளில், கேரளா கர்நாடகா மாவட்டத்தின் மேற்கு கரையோர பகுதிகளில் நம்ம பரவலா கனமழையும், மிக அதிக கனமழையும் சில இடங்களில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கலாம். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார்? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில், அதாவது ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் புயலாக மாறுவதற்கான வானிலை சூழல் இருக்காது. ஏன்னா டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட்டுன்னு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தரையிலிருந்து 10 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காற்று மிக வேகமாக இருக்கும். கிட்டத்தட்ட மணிக்கு 100-150 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த காற்றின் வேகம் இருக்கும். அந்த காரணத்தினால சாதாரணமாக ஏற்படக்கூடிய அந்த புயலுக்கான சூழல் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐஸ்கிரீமை எப்படி நம்ம கத்தியை வச்சு ஷேவ் பண்ணிகிட்டே இருந்தால் அது வரவே வராதோ, அது மாதிரி இந்த புயலுக்கான ஒரு சாதகமான சூழல் நிலவி வராது. சாதாரணமாக வட இந்திய பெருங்கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதத்தில், அதாவது தென்மேற்கு பருவமழை தூங்குவதற்கு முன்பும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்துக்கு பின்னும் புயலுக்கான சாதகமான சூழல் இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் அதிகபட்சமாக மழை தற்போது பதிவாகி வருகிறது, அதிகான மழை வரை. தென்மேற்கு பருவமழை காலங்களில் அந்த பகுதிகளில் இந்த அளவிற்கு மழைப்பொழிவு என்பது எப்போதுமே இருக்குமா, இல்லை இந்த ஆண்டு தான் இந்த அளவிற்கு மழைப்பொழிவு இருக்கிறதா சார்? இல்லை, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் நீலகிரி மாவட்டத்தின் பகுதிகளில், மேற்கு மலைத்தொடர்ச்சி பகுதிகள், அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை போன்ற பகுதிகள், சில சமயங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பகுதிகளில் கூட இந்த மாதிரி நம்ம தென்மேற்கு பருவமழை காலத்தில் நல்ல மழையை பார்த்துருக்கோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு 2018ஆம் ஆண்டு அவலாஞ்சியில் 24 மணி நேரத்தில் 90 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவானதை கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது அசாதாரணமான மழை கிடையாது. ஆனால் சில சமயங்களில் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த பருவமழையின் வீரியம் அதிகமாக இருக்கும்போது, நம்ம ஆங்கிலத்தில் அது மான்சூன் சர்ஜ்னு சொல்லுவோம். அந்த மான்சூன் சர்ஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை ஒரு மான்சூன் டிப்ரெஷன், குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ ஒரு சாதகமான நிலையில் மத்திய வங்கக்கடல் பகுதியிலோ இல்லை மத்திய இந்திய பகுதிகளில் ஒரு சாதகமான நிலையில் இடத்துல இருந்துச்சுன்னா இந்த காற்றின் ஈர்ப்பு ரொம்ப வேகமாக இருக்கும். அந்த காற்றின் ஈர்ப்பு வேகமாக இருக்கும்போது மழையின் தன்மையும் மிக வலுவாக இருக்கும். அந்த சமயங்களில் இந்த மாதிரி நம்ம 30-40 சென்டிமீட்டர் மழையை பல இடங்களில் நம்ம பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை அப்படின்னாலே ஜூன் முதல் செப்டம்பர் வரை இருக்கக்கூடிய மாதங்களை குறிப்பிடுறோம். இந்த மாதங்கள்ல எந்த மாதத்தில் அதிகமாக தமிழகத்திற்கு மழைப்பொழிவு ஏற்படுகிறது? குறிப்பா சென்னையை பொறுத்தவரை கடந்த சில நாட்களுக்காகவே கனமழை வரை இரவு நேரங்களில் பெய்யுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல சென்னைக்கு எந்த அளவிற்கு மழை இருக்கும் சார்? அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை போன்ற கடலோர பிரதேசங்கள், தமிழகத்தின் கடலோர பிரதேசங்கள், அதை நம்ம ஆங்கிலத்தில் லீவர்ட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மழை மறைவு பகுதிகள். சாதாரணமாக நமக்கு தென்மேற்கு பருவமழை காலங்களில் டைரெக்டாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. தென்மேற்கு பருவ காலத்தில் ஒரு தொய்வு நிலை ஏற்படும் போது, அதாவது பிரேக் இன் மான்சூன் சொல்லுவோம், அந்த மாதிரி காலங்களில் தான் பெரும்பாலும் நமக்கு வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய இடிமின்னலும் கூடிய மழை நமக்கு சென்னை போன்ற பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம். தற்போது பருவமழை ரொம்ப வேகமாக வீரியமாக இருக்கிறதுனால இந்த வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழையின் வாய்ப்புகள் குறைவு. ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நிலை இருக்கும். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் பருவமழையில் சற்று தொய்வு நிலை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது தான் வானிலை படிவங்கள் காட்டுது. அந்த சமயங்களில் திரும்பவும் சென்னை போன்ற கடலோர பகுதிகளில் இந்த வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை நம்ம எதிர்பார்க்கலாம்.
வெயிலினுடைய தாக்கம் இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வரை வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிக அளவில் இருந்தது. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவிற்கு இருக்கும் என எதிர்பார்க்கலாம்? இப்போ கடந்த 2-3 தினங்களாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலும் இந்த பருவமழை நல்ல வேகமாக இருக்கிறதுனால காற்றில் வந்து மேகமூட்டம் இருக்குது. அந்த மழை அதை வெப்பத்தின் தாக்கமும் குறைந்திருக்கு. பருவமழை நிறைய நல்ல வீரியமாக இருக்கிறப்ப வந்து வெப்பத்தின் தாக்கம் இருக்காது. ஆகஸ்ட் முதல் வாரம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வறண்ட வானிலை வரும்போது திரும்பவும் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். நம்ம வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் வரைக்கும், அதாவது தென்மேற்கு பருவமழை விடை பெற்று வடகிழக்கு பருவமழை வருவது காலம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஏன்னா நம்ம செப்டம்பர் மாதத்துலாம் கூட வந்து 36-37 டிகிரி பார்த்துருக்கோம். ஸோ வந்து வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் கடைசி வரைக்கும் வெப்பத்துக்கான சூழல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது எப்போ நடக்கும்னா வந்து பருவமழையில் ஒரு தொய்வு நிலை இருந்து வறண்ட வானிலை இருந்துச்சுன்னா வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகரிக்கும்.